நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி விட்டு குலுக்கி வாழ்த்துங்க. ஆமேன். பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களுக்கே வாழ்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் போன வாரமே சொன்னேன். ஆமாம், உங்களுக்கு வசதியாக ரொம்ப பிடிச்ச ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களே வாழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னால் பின்னால் பாருங்கள். ஆமாம், இடது பக்கம் வலது பக்கம் வேறு யாராவது புதுசாக ஒருத்தருக்கு வாழ்த்துங்க. அல்லேலூயா. ஆமேன். இங்கே பாருங்கள், நீங்களாம் வாழ்த்தவே மாட்டீங்களா? வாழ்த்துங்க. கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னால் பின்னால் வாழ்த்துங்க. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நீங்கள் வாழ்த்துனீங்களாடா? வாழ்த்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னாகமம் 24:7 கடைசி வார்த்தை, அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். சொல்லுங்க, அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ராஜ்யங்கள் மேன்மைப்படுத்தப்படும். அது மேன்மை அடையும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ராஜ்யம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் ஒரு ராஜ்யம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தொழில் வேலை ஒரு ராஜ்யம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை ஒரு ராஜ்யம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆமேன் எல்லைகள் நமக்கு ஒரு ராஜ்யம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எந்த ஜனங்கள் உங்களுக்கு எதிர்த்து சபிக்கும்படி, தடை செய்யும்படி, உங்களை கீழே தள்ளும்படி வந்தாலும், பிழையாம் போன்றவர்கள் மூலமாய் வந்தாலும், பாலாக்க ராஜா என்பவர்கள் மூலமாய் வந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமேன். மேன்மை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் சில காரியங்களை தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 55:5 வாசிக்கிறோம். ஆமேன். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 55:5 அந்த வசனத்தின் கடைசி வரிய பாருங்க. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அநேக ஜனங்க உன்னிடத்துல திரும்பும். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தும் போது அநேக ஜனங்கள் உன்னிடத்துல திரும்பும். அந்த மேன்மைக்கு காரணம் என்ன? நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தேவன் நமக்கு கொடுத்த கிருபை வரங்கள், இவைகள் தான் அதற்கு அடையாளம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோசுவாவை குறித்து வாசித்தோம். சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக, சகல சொந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை என்ன பண்ணினாரா? மேன்மைப்படுத்தினார். உபாகமம் 28:1 வாசிக்கிறோம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அப்ப சொந்த பந்தங்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு மத்தியிலையும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இன்னொரு கோணத்தில் தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதற்கு ஆதாரமாக இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 71 சங்கீதம் 71 அதில் 21 வசனம். நல்ல கவனிங்க. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த மேன்மை, ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், வரங்கள் கொடுத்திருக்கிறார், அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், சில ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தாவீது இங்கு சொல்லுகிற போது சொல்லுகிறார், என் மேன்மையை இன்னும் பெருக பண்ணி. அல்லேலூயா. இந்த மேன்மையை என்ன செய்வாரா? பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 71 ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 71 சங்கீதத்தை தாவீது தன்னுடைய முதிர் வயது காலத்திலே அவர் பாடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
எந்த வயதுல பாடுகிறார்? முதிர் வயதில் அவர் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். இந்த சங்கீதம் பாடும்போது அந்த இடத்துல அவர் அந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்களை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். 71ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து. நல்ல கவனிங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில என் மேன்மையை நீர் பெருக பண்ணுவீர் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு சூழ்நிலையை அவர் காட்டுகிறார். இங்க ஒரு சூழ்நிலை என்ன காட்டுகிறார் அப்படின்னா, ஆமென், ஆரம்பத்தில் சிறுவயது தொடங்கி மாத்திரமல்ல, இளமை காலத்தில் மாத்திரமல்ல, ஒரு முதிர் வயது ஆகும் போதும் கூட அவர் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை. இப்ப இந்த முதிர் வயது வரும்போது கூட அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கா? சந்தோஷமா கேளுங்க, நல்ல வார்த்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துக்கள் காணும்படி செய்த என்னை இப்ப அவர் சொல்றாரு, திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தாவீது விசுவாசத்தோடு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரனை வெட்கமடையாதபடி கர்த்தரனை உயர்த்துகிறவர் என்கிற ஒரு விசுவாசம் அந்த தாவீதுக்கு இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க தோற்று போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த தாவீது ஒரு மிகப்பெரிய ஆராதனை வீரர். ஆமென். இந்த 71ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். 71:6. சீக்கிரம் போடுப்பா. என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர். நல்ல கவனிங்க. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க தாவீது. பாருங்க, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது தன் தாயினுடைய வயிற்றில் அந்த உருவான அந்த செகண்ட்ல இருந்து, அந்த நிற்பவித்தது முதல் உம்மால். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்கெல்லாம் இந்த தாவீதை போலவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோமே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னையும் தாயின் கற்பத்தில் என்னைக்கு உருவானோமோ அந்த நிமிடத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் ஆதரித்திருக்கிறார். கைகள் இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோமே, அன்னைக்கு ஆதரித்தவர் இன்று வரைக்கும் நடத்தி வருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே என்ன டெலிவரி பார்த்ததே நீங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் டேட் ஆஃப் பர்த் அது யாருக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, என் டேட் ஆஃப் பர்த் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரே நாளில் பிறந்தவர். அவர் கடந்த நாட்களில் அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு வயசுக்கு 101. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? யாரை சொல்ல தெரியுதா? பேப்பர் பார்த்தா தெரியும். ஆமாம், அவர் நல்ல கண்ணு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்களேன், அதே டேட்டில் பிறந்திருக்கீங்க, அவன் என்னையும் அதே மாதிரி 101 வயசு வைக்கட்டுமே. ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் 2 பேருக்கு சேம் டேட்டு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ டேட் ஆஃப் பர்த், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர். நீங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில்? எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தீங்க? சிலர் வீட்லேயே பிறந்துட்டீங்களோ? சரி, எப்படியோ. ஆமென். ஆனால் நம்ம தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் யாரு? அல்லேலூயா.
சொல்றாரு பாருங்க, அவருக்கு அந்த அறிவு இருக்கு. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில என்னென்னலாமோ நடந்துகிட்டு இருக்கு ஆண்டவரே, ஆனா ஒண்ணு தெரியும், இப்ப எனக்கு வயசாயிருச்சு, இந்த முதிர் வயதிலேயும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, என் மேன்மையை நீங்க பெருக பண்ணுவீங்க, மறுபடியும் என்ன தேத்துவீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன்? தாயின் வயிற்றுல உருவான அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தான் என்ன ஆதரிக்கிறீங்க. நான் பிறந்த நாளில் இருந்து நீங்க தான் என்ன நடத்துறீங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அழகா சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உம்மையே நான் எப்பொழுதும் ஆராதனை, ஆண்டவரே உம்மையே நான் துதிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பாருங்க, நிறைய காரியத்துல அவர் அப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆர்த்தர் அது மட்டும் நிறுத்தலையா, சிறு வயது முதல் இளமை. பாருங்க, சிறு வயது முதல் நீர் எனக்கு. அப்ப நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் யார் சொல்லி கொடுத்திருக்கா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பிறந்தது மாத்திரம் இல்ல, நான் பூமியில பிறந்தது மாத்திரம் அல்ல, நான் வளர்ந்து வரும்போது சின்ன வயசுல வரும்போது எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது யாருதான்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது யாராம்? அல்லேலூயா, ஆமென். தாவீது தெரியுது பாருங்க அவருக்கு. ஆமென். எனக்கு ட்ரெயினர்லாம் யார்தான்? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தது யாரு? சொல்லுங்கம்மா. மேக்ஸ் சொல்லி கொடுத்தது யாரு? சயின்ஸ் சொல்லி கொடுத்தது யாரு? கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தது யாரு? ஆமென். வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தது யாரு? கல்லறிய சொல்லி கொடுத்தது யாரு தாவீதுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆடு மேய்க்க வச்சு கல்லறிய சொல்லி கொடுத்துட்டாரு பாருங்க. ஆமென். கம்பு சுத்த விட்டுட்டாரு பாருங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை. ஆமென். இல்ல யார் சொல்லி கொடுத்தா? நீர் எனக்கு போதித்து வந்தீர், நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை நடத்தி வந்தீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை பாஸ்டர் இத்தனை வருஷம் நான் வரவே இல்லையே, இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வருஷம் தான் நான் வந்திருக்கிறேன், ஆனாலும் உங்களை அவர் தாயின் கருவிலிருந்தே தெரிந்து கொண்டாரு. ஆனா இப்ப உங்களை கொண்டு வந்திருக்காரு இங்க, அவ்வளவுதான். ஆனா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சகல காரியத்தையும் போதித்து வருகிறவர் கர்த்தர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாரு போதித்து வர்றா? அல்லேலூயா. கர்த்தர். இந்த வசனத்தை தொடர்ந்து முடிங்க. அப்படின்னா பாருங்க, நான் இந்த வயசுல சின்ன வயசுலயே அவர் என்னத்தெல்லாம் பார்த்தாராம்? என்னத்தெல்லாம் பார்த்தாராம்? அதிசயங்களை பார்த்தாராம். ஆமென். 17 வயசு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு சிங்கம் வருது. சிங்கம் வருது, திடீர்னு இவனுக்கு ஒரு வீரம் வருது. என்ன வீரம்? நம்மெல்லாம் நாயை கண்டாலே ஓடிடுவோம். ஆனா அவரு சிங்கத்தை பார்த்த உடனே, சிலருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயம், சிலருக்கு பள்ளியை பார்த்தாலே பயம். அப்படித்தானே? வீட்டை காலி பண்ணிடுவோமா? நிறைய பள்ளி வந்துட்டு வீட்டை மாத்திடுவோமா? நிறைய பாச்சா வந்துட்டு வீட்டை மாத்திடுவோமா? இதை பார்த்து பயம். ஆனா அவன் அப்படி இல்லை. சிங்கம் வந்துருது, ஆனா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஆட்டம் சிங்கம் கடிக்கிறதா, சிங்கம் பிடிக்கிறதா? என்ன சிங்கம் நம்ம எதிர்த்து போலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யல, வரல. இல்ல விடக்கூடாது. கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இல்ல விடக்கூடாதுன்னு போறான், சிங்கத்துக்கிட்ட போறான். போன உடனே அது அப்படி நிக்குது, வாயை பிடிச்சு என்ன செய்றான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது அதிசயமா இல்லையா? இது அதிசயமா இல்லையா? இதுக்கு முன்னால அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தா சிங்கத்தோட உள்ள கரடி ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னது? கரடி. அப்ப அதிசயங்களை பார்க்கிறார். அதிசயங்களை அத முடியுது. அங்கே ஒரு ராட்சதன் வந்து நிக்கிறான், நம்மளை விட உயரமா பண மாதிரி நிக்கிறான். ஸ்தோத்திரம். எல்லா பக்கமும் அவன் அது இதுன்னு ஆயுதங்களை தரிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு இன்னைக்கு மாதிரி ஏவுகணை இல்லை, ஈரான் மேல போடுற மாதிரி ஏவுகணையோ ட்ரோனோ கிடையாது. அதனால என்ன செய்யறது? தூரத்துல இருந்து அடிக்கலாம் முடியாது. அப்ப இவன் அன்னைக்கு பயன்படுத்தினா பாருங்க கல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய ராட்சதனை ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு கரெக்டா நெத்தி பொட்டுல அடிச்சு அங்க கீழே விழுந்து ஒருத்தன் கொன்னான்னா அதிசயம் தானே? கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் சிறுவயது முதல் நீர் என்னை போதித்து வந்தீர், உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் சொல்றாரு முதிர் வயதிலும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆமென். முதிர் வயதிலும் நீங்க என்ன பாருங்க 18 இப்பொழுதும் அப்படின்னா இப்ப சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டாரு, இளமை பருவத்தில இருந்து சொல்லிட்டாரு. இப்போ சொல்ல இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும். அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு பொறுப்பு இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல இருந்தே தாயின் கற்பத்திலிருந்தே என்னை பாதுகாத்து பராமரித்து எனக்கு கிருபை கொடுத்து அபிஷேகம் கொடுத்து ஆண்டவர் என்னை ராஜாவாக்கி என்னை கொண்டு பல யுத்தங்களை பல அதிசயங்களை செய்த தேவன் இன்னும் நான் முதிர் வயது வரைக்கும் நான் இருக்கணும். ஏன் தெரியுமா? இருந்து உங்க வல்லமையையும் உங்க பராக்கிரமத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும். பக்கத்தில் கைபிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்றதுக்காகத்தான் உயிரோடு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க, நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிலும் உள்ளவன் ஆகும் வரை என்னை கைவிடுறாக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவருடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறாரு, கர்த்தரை அறிவிக்கிறாரு, கர்த்தருடைய வல்லமையை கர்த்தருடைய அதிசயங்களை அப்படியே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்படி சொல்லி இந்த முதிர் வயது ஆகிற இந்த சூழ்நிலையை சொல்றாரு. அநேக இக்கட்டுக்கள் ஆபத்துக்களை காணும்படி செய்த. அப்ப இந்த வயசுலையும் கூட எனக்கு சில பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் எனக்கு என்ன செய்யுது இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து அல்லேலூயா என் மேன்மையை நீர் பெருக பண்ணுவீர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டதல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க பெரியவர்களுக்கு எல்லாம் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும், நீங்க இன்னும் கொஞ்சம் நரமேர் ஆக விடணும்னு, நரை மயிர் ஆகும் வரைக்கும் என்னை. சில பேர் நரை மயிரை வரவே விடுறதில்ல பாருங்க, இந்த வசனம் நிறைவேறவே விடாதுன்னு நினைக்காங்க. அல்லேலூயா, எனக்காவது நரை மயிர் வர்றதா? ஆமென். தோன்றும் முன்னே கற்பழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா, ஆமென். கடைசியில் போகிற போக்கில் பார்த்தா அடக்கம் பண்ணும் போதாவது வெள்ளை அடிச்சு தான் அடக்கம் பண்ணணும் போல தெரியுது. சரி, அது அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா அல்லேலூயா. என்னை கைவிடீராக, என்னை நல்லா கவனிங்க. அவருடைய வாழ்க்கையில அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் இவருடைய முதிர் வயது ஆகுது. ஆனா இவருக்கு எல்லாம் புரியுது என்னன்னா, ஆண்டவரை நான் ஆராதிக்கிறவன் என முதிர் வயது வரைக்கும் அவருடைய அதிசயங்களை செய்வார், அவருடைய வல்லமைகளை காண்பிப்பார், நான் அவருடைய பராக்கிரமத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இந்த ஆராதிக்கிற மனுஷனை பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த தாவீது நான் உண்மை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான் ஆண்டவரே. பாருங்க, 17 வயசுல ஆடு மேய்க்க போனார். ஆடு மேய்க்க போகும்போது சுரமண்டலத்தில் வாசிச்சு அவர் அங்க ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் என்ன தெரியுது? இவன் ஒரு பைத்தியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி ஓடி போகிறவன், ஆராதிக்கிறவனை பார்த்தா இந்த உலகத்துக்கு அல்லது எந்த நேரமும் சபைன்னு போறவங்களை பார்த்தா எல்லாருக்கும் என்ன தோணுது சொல்லுங்க? என்ன தோணுது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனா போதாதா? ஏன் வெள்ளிக்கிழமையும் போகணுமா? ஏன் டெய்லி காலையில அதிகாலை ஜெபம் நடக்க அதுக்கும் போகணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனோமா, தலையை காட்டினோமா, வந்தோமா. ஆனா இங்க அப்படி இல்லை. இவர் சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவருக்கு மிகப்பெரிய பலனே என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிப்பது மட்டும்தான். அவர் ஆராதிக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆராதனை என்ன உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அந்த தாவீதுக்கு இருக்குது. ஆமென். இந்த ஆராதிக்கிறவனை பார்த்தா எல்லாருக்கும் பாருங்க ஒரு வசனம் சொல்லுது. அந்த 71ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க.
அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். எல்லாரும் என்ன பார்க்கும்போது எப்படி பார்க்க? ஒரு அதிசயமா பார்க்க. இவன் என்னடா ஒரு பைத்தியமா இருக்கான். இன்னும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒண்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அதிசயம். இன்னும் சொல்ல போனா புதிர். இவன் பார்த்தா இவன் ஒரு பெரிய புரியாத புதிர். தாவீது யாரு? புரியாத புதிர். அல்லேலூயா. நீ இப்படி இருந்தா நீ பிழைக்க முடியுமா? நீ இப்படி பொய் சொல்லாம உன்னால பிழைக்க முடியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் படிப்புக்கு நீ என்ன செய்வ? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் மகா திருமணத்துக்கு அல்லது ஒரு எதிர்காலத்துக்கு நீ ஏதாவது டெபாசிட் பண்ணி வைக்க வேண்டாமா? நீ சேர்த்து வைக்க வேண்டாமா? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஐயோ உனக்கு ஒரு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே போதே, ஆபரேஷன் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்க, கர்த்தர் சுகம் தருவார். ஏன் ஏன் இப்படி நம்பிக்கை வருது? ஏன் இப்படி ஒரு விசுவாசம் வருது? அவருக்கு ஆராதனை மேல அவ்வளவு நம்பிக்கை. என் கர்த்தரை நான் பாடும்போது, என் கர்த்தரை நான் துதிக்கும் போது, என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் என்ன தெரியுது? பைத்தியக்காரன், புதுமையை போலானேன். எல்லாருக்கும் தாவீதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஆமென். ஆண்டவரை எப்போது ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு புதுமையா தெரியும். அல்லேலூயா. ஒரு புரியாத புதிர் மாதிரி அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த தாவீதுக்கு தான் தெரியும், என் தேவனை ஆராதிக்க ஆராதிக்க என் தேவன் என்னை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. என் தேவன் என்னை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. அந்த சங்கீதத்துல 23 வாசிங்க. என் உதடுகளும் என் ஆத்துமாவும் என்ன செய்யும்? ஆண்டவரை நாம் பாடும்போது அந்த பாட்டு எப்போதும் புலம்பல் பாட்டா இருக்காது. அது எப்போது எப்படி பாட்டா இருக்கும்? எப்படி பாட்டா இருக்கும்? கம்பீர பாட்டா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சிலர் எப்ப பார்த்தாலும் ஒரே அழுக பாட்டு தான். என் இதயம் யாருக்கு தெரியும்? இருந்தா தானே தெரியும். அல்லேலூயா. என் வேதனை யாருக்கு புரியும்? ஆமென். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை வார்? அல்லேலூயா. ஆமென். ஒரே சுகம், ஒரே சுகம். அல்லேலூயா. ஆமென். என்னை கைவிடாதிருநாதா. என்னைக்கு கைவிட்டாரு? அல்லேலூயா. பாருங்க, எந்த நேரமும் அழுகப்பாட்டு, எந்த நேரமும் ஒரே அழுகப்பாடு. ஒரு ஆத்தும பாரத்தில் அழுதா அது வேற, ஆனா எந்த நேரமும் அழுக. ஆனா இங்க சொல்றாரு, எனக்கும் அநேக இக்கட்டுகள் இருக்கு, எனக்கும் அநேக ஆபத்துக்கள் இருக்கு, எனக்கும் அநேக பலவீனங்கள் இருக்கிறது. ஆனாலும் நான் பாடும்போது என் உதடு நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கம்பீரம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கிலீஷ்ல கிரேட்டர் ஷவுட். கிரேட்டர் ஷவுட். நல்லா ஷவுட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தம் போடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஷவுட். SHOUT. ஷவுட். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை பாடும்போது எப்படித்தான் பாடணும்? சத்தமா தான் பாடணும். ஆமென். சிலர் அன்னாள் மாதிரி உதடுகள் மட்டும் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்படி துதிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆராதனை தேவனுக்கு செல்லாது. ஆமென். கம்பீர சத்தமா நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப கம்பீர சத்தம். ஏன் ஷவுட்டிங் வருது அப்படின்னா, கர்த்தர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விடுவித்தார்னா
ஏதோ ஒரு கட்டளை இருந்து அவிழ்த்து விட்டுட்டார்னு அர்த்தம், விடுவித்தார். ஆனா மீட்டு கொண்டார்னா என்ன அர்த்தம்? மீட்டு கொண்டார்னா இப்ப நீங்க கொண்டு போய் ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டீங்க, சும்மா போய் மீட்டுக்கிட்டு வர முடியுமா? அதுக்கு வட்டியும் முதலையும் சேர்த்து கட்டித்தான் மீட்டுட்டு வரணும். அப்போ உங்களை மீட்டு கொள்ளும் போது அந்த மீட்பின் தொகையை கொடுத்து அவர் மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வார்த்தைகளை அந்த இடத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ரெடீம்டு, REDEEMED, ரெடீம், ரெடீம்டு அப்படின்னா விடுவித்தார். ரெண்டாவது ரென்ஷா, RENSAW அப்படின்னு போட்டிருக்கு, மீட்டு கொண்டார். மூன்றாவது ரெஸ்கியூடு, RESCUD, ரெஸ்கியூடு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்னை மீட்டு கொண்டது நிமித்தம், ஆண்டவர் என்னை விடுவித்தது நிமித்தம், ஆண்டவர் என்னை காப்பாற்றினது நிமித்தம் எனக்கு கம்பீர சத்தம் வருது. இதான் கம்பீர சத்தமா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் காப்பாத்திருக்கார் போல, ஒரு சிலரை தான் விடுவிச்சிருக்கார் போல, ஒரு சிலரை தான் ஆண்டவர் மீட்டு கொண்டார் போல. பைபிள் சொல்லுகிறது, இந்த வருஷத்துல என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அதற்கு மீட்புக்கான தொகையை அது வெள்ளியும் பொன்னும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை கிரயமாக கொடுத்து கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டு கொண்டபடியினால அந்த தேவனுக்கு நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்ப கம்பீர சத்தம், கம்பீர சத்தம். சரி, ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் தெரியுமா? அது ஆவீதுக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் துதிப்பேன், நான் அறிவிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் உதடு கம்பீரிக்கும், நான் உம்மையே பாடுவேன். அல்லேலூயா. நான் நீதியை அறிவிப்பேன், வல்லமையை முன்னிட்டு பாடுவேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நிறைய வசனங்கள் அவர் சொல்லுகிறார். நிறைய சொல்லிக்கிட்டே போனா இந்த சங்கீதத்திலே நின்றுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆராதனை என்பது ஒரு மனுஷனை சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரைக்கும் என்ன பலவீனங்கள் வந்தாலும், என்ன இக்கட்டுகள் வந்தாலும், என்ன பலவீனங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவரை தூக்கி நிறுத்தும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவனை தூக்கி நிறுத்தும். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆராதனை என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. சரி, ஆராதனை என்றால் ஸ்தோத்திரம், அது எப்படி இருக்கணும்? ஆராதனை என்பது ஒரு சில பேரை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆராதனை ஒருபோது நமக்கு தடவரக்கூடாது. ஆராதனை என்பது எழுப்புதலா இருக்கணும். ஆமென். அன்னாள் என்கிற ஒரு ஸ்தோத்திர தீர்க்கதரிசி லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் எனும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அல்லேலூயா. ஆமா, அடுத்த வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள, அடுத்த வசனம், தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். 3 விஷயம். 1 உபவாசித்து, 2வது ஜெபம் பண்ணி, 3வது ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அன்னாள் என்கிற ஒரு அருமையான ஒரு தாயாரை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வயசு கிட்டத்தட்ட எவ்வளவா? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை வயசு? 84 வயசு. 84 வயசு. ஸ்தோத்திரம். ஆனா தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதனை எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா பாருங்க. தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் அப்படின்னா, இப்ப அவ ஒரு தனி ஆள் தான். கணவன் இல்லை, அவளுக்கு குழந்தை இருந்ததாக சொல்லவில்லை. அவர் கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் தான் புருஷனுடனே வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னா இளம் விதவை. என்னது? யாரு?
இளம் விதவை 7 வருஷம் தான் அவ வாழ்ந்திருக்கிறா. வாழ்ந்து முடிச்சிட்டு பாருங்க, அந்த காலங்களில என்ன செஞ்சிருக்கலாம்? திரும்ப இன்னொரு கல்யாணம் சொல்லுங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பண்ணல. அவள் தேவன் போதும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு பொருத்தனையோடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு பிரதிஷ்டையோடு அவ எப்போதும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் இருந்தாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். சரி, ஆராதனை. இவ ஆராதனையை ஏன் அவ்வளவு விசேஷமா சொல்லணும்? பொதுவாக பாருங்க, திருமணமாகி கொஞ்ச நாட்கள்ல கணவர் இறந்துட்டாரு. கணவர் இறந்துட்டா அவங்க ஆலயத்துக்கு வர முடியுமா? இன்றைக்கு உள்ள ஜனங்கள் யாராவது அப்படி வருவாங்களா? யோசிங்க. அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு 7 வருஷம் இருந்து நீ ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு அண்ணாளே, உனக்கு ஒரு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே. அப்ப நீ ஆண்டவர் ஆராதிச்சு உனக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம்? கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. நெருக்கடமான ஒரு சூழ்நிலை. ஆமென். இளம் வயதிலேயே கணவனை இழந்து விட்டால் அவளுக்கு ஒரு சந்ததி என்று ஒன்று இல்லை. இப்போ இப்படி வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்கல, ஒரு ஆசீர்வாதமும் உனக்கு உண்டாகல, நீ இனிமே இந்த ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் என்று அநேக ஜனங்கள் அவளை கேட்டிருக்க கூடும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த நிலையில் கூட அவ பாருங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு வாழ்க்கையை ஒருபால் போல அவர் தேர்ந்தெடுத்து கொள்ள விரும்பவில்லை. அவ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் எப்போதும் உபவாசம் பண்ணி, அப்போ அவளுக்கு ஒரு அழைப்பு தெரியுது. அவளுக்கு ஏதோ ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. இல்ல, கர்த்தர் என்னை ஜெப ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அவரை ஆராதிப்பதற்கு என்று அழைத்திருக்கிறார். பாருங்க, இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர் ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இவ ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிற அந்த காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த காலம் எப்படிப்பட்டது? இந்த காலம் எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த இயேசு அந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டு முடிவு கடைசி புத்தகம் எந்த புத்தகம் சொல்லுங்க? யாரு? மல்கியா புத்தகம். புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் மத்தேயு. அதாவது யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு அப்படின்னு அந்த ரெண்டுக்கும் இடையில 400 வருடங்கள் இருண்ட காலங்கள். 400 வருடம் என்ன வருஷம்? இருண்ட காலம், டார்க் பீரியட். டார்க் பீரியட்னா என்ன அர்த்தம்? அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது என்பதை வேதத்தில் சொல்லப்படவில்லை. நான் நினைக்கிறேன் சொல்லப்படும்படியாக ஒன்று நடக்கவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேதத்துல பாருங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆதாமை உண்டாக்கினார், விழா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். அங்க இருந்து காயின் வராரு, ஆபேல் வராரு, சேத்து வராரு, ஏனோக்கு வராரு, நோவா வராரு, எல்லாரும் வராரு. எது வரைக்கும் வராரு? மல்கியா வரைக்கும் வராரு. அது வரைக்கும் வந்தவர். அதுக்கு பிறகு ஏன் இல்லாம போனாரு? நமக்கு நம்ம பாஷையில சொல்ற மாதிரி ஒரு புரியுது. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை 400 வருஷம், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை 400 வருஷம் இருண்ட காலம். அங்க என்ன நடந்ததுன்னு பைபிள்ல போடல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த இருண்ட காலத்தின் நடுவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மா யாரு? அன்னாள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இருண்ட காலம் என்பது பாருங்க, கிமு 525 இருக்கலாம். மேபி மல்கியா எழுதப்பட்ட காலம் கிமு 525. ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறப்பு கிபி 37. மத்தேயு எழுதப்பட்டது கிபி. சரியா? அப்ப 525ல ஒரு 37 கழிச்சா, ஹலோ மேத்தமெட்டிக்ஸ் யாராவது சொல்லுங்க, கால்குலேட்டர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சீக்கிரமா.
பாருங்க. அப்போ 400 சொச்சம்னு வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதானே. அப்ப அந்த 400 சொச்ச வருஷம் இருண்ட காலங்கள், சரிதானா? அந்த இருண்ட காலங்கள் இப்ப பாருங்க. இப்ப இந்த அன்னாள் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறா, ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறா. எந்த காலத்துலனா இந்த எதுவும் சொல்லப்படாத இருண்ட காலத்துல அவ தேவாலயத்துல வந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறா. அந்த இருண்ட காலம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவன் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் வெளிப்பாடு கொடுக்காத காலம். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படையா வெளிப்பாடு கொடுக்காத ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? இந்த அம்மாவுக்கு வாழ்க்கை சரியா அமையல. இவன் சபைக்கு போய் சபையை ஆண்டவர் ஆராதிச்சாலும் இவளுக்கு மறு உத்தரவு கிடைக்குமா? ஏன்னா இருண்ட காலம். என்ன நடந்ததுன்னு சொல்லப்படல. தேவ பிரசன்னம் வெளிப்படவில்லை, தேவ வார்த்தை வெளிப்படவில்லை, ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை, ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கவில்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த காலத்துல இந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறா? ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இருண்ட காலத்தின் நடுவிலையும் ஒரு பெண் தனக்கு வாழ்க்கை இழந்து விட்டால், தனக்குன்னு ஒரு பிடிப்பு இல்லை. அப்படி இல்லாத நிலையிலும் அவர் கர்த்தரை ஆராதிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவரை ஆராதிப்பது அவ்வளவு முக்கியம். ஆண்டவர் ஆராதிப்பது, ஆமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அவ்வளவு. நான் சொல்றேன், உங்களுக்கு சில நேரங்கள்ல டார்க் பீரியட் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க சபைக்கு வருவீங்களா? உங்களுக்கு ஒரு டார்க் பீரியட். இப்ப தாவீதினுடைய வாழ்க்கையில சொல்றாரு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப என்ன பண்ணுவீரு? அப்ப அவருடைய வாழ்க்கையில டார்க் பீரியட் என்ன செய்யுது? வருகிறது. இருண்ட காலங்கள் என்ன செய்கிறது? வருகிறது. ஆனா இருண்ட காலத்துக்கு மத்தியிலையும் இந்த அன்னாள் என்பவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாள். நல்ல கைகளை வெட்டி சொல்லுங்க. இந்த கடைசி காலம் ஒரு இருண்ட காலம் போல, ஆண்டவரை குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்தை போல ஒரு காலமா இருக்கலாம். ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் வரலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அன்னாளை போல யார் ஆராதிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். அன்னால பைபிள் என்ன சொல்லுது? ப்ராப்பர்ட்டஸ். அல்லேலூயா. தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க. ஏங்க, ஏன்னா அவளுக்கு தேவன் மேல அவ்வளவு பெரிய விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆராதிச்சுக்கிட்டே இருக்காளா? ஆராதிச்சுக்கிட்டே இருக்கும்போது சம்பவம் என்ன நடக்கு பாருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை அங்கே பலியிட, அப்படிதானே? இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், பிறந்து அந்த 2ஆம் அதிகாரம் 36 37 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. லூக்கா நீங்காமல் அவளும் அந்நேரத்திலே வந்து, என் நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை அந்த பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு அங்கே கொண்டு வந்திருந்த அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த அன்னாளையும் அந்நேரத்தில் அங்கே கொண்டு வந்திருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இருண்ட காலத்திலும் கூட கர்த்தரை விடாமல் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் காணும்படி செய்வார். இயேசு என்பது ஒரு எழுப்புதல். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆராதனை என்பது எவ்வளவு பெரிய இருண்ட காலமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பலவீனம் வந்தாலும் கர்த்தர் ஆராதிக்கணும். வீட்டில் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆராதிக்கணும். எந்த இருண்ட காலத்திலையும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதனையை விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனையை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இந்த அன்னாளுக்கு யாருமே இல்லாட்டாலும் அவளுக்கு இயேசுவோடு இருக்கிற ஒரு அனுபவம் அவளுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா.
இயேசுவோடு இருக்கிற ஒரு அனுபவம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆராதனை என்பது சபையில கூடி ஆராதிப்பது என்பது ஒன்று, இன்னொன்று நாம் இயேசுவோடு தனிப்பட்ட முறையிலே உறவு வைத்து அவருக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவரை ஆராதிப்பது என்பது ஒன்று. எத்தனை பேருக்கு உங்க தனிப்பட்ட ஆராதனை இருக்கு? தனிப்பட்ட இயேசுவோடு இருக்கிறவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறீங்களா? டெய்லி ஆண்டவரை தேடுறவங்க இருக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். சில பேர் இந்த கூட்டத்தோட ஆராதிக்கும் போது மட்டும்தான் ஆராதிப்பாங்க, கையை தட்டுவாங்க, பாட்டை படிப்பாங்க, பைபிளை கொண்டுகிட்டு வருவாங்க. இன்னைக்கு போய் வீட்டுக்கு போயாச்சுன்னா அந்த பைபிளை தூக்கி தூர போட்டுட்டு இன்னைக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நாளையிலிருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில திரும்ப பைபிளை தேடுவாங்க. இது ஆராதனை அல்லவே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் தான் ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கே அன்னாள் கர்த்தரோடு இருந்த பாருங்க. இதே போல ஒரு இருண்ட காலம், நல்ல கவனிங்க. இப்ப தாவீதனை முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இதே போல ஒரு இருண்ட காலம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பாத்தீங்களா? இப்ப இந்த காலம் என்ன காலம்? இருண்ட காலம். பிரத்யட்சமான தரிசனம் இல்ல, வசனம் கிடைக்கல. யார் காலம்? ஏலியினுடைய காலம். பாருங்க 2ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு. நான் சொல்றேன், இது மாம்ச கண்களா ஆவிக்குரிய கண்களா? மாம்ச கண்களா ஆவிக்குரிய கண்களா? ஏன்னா மேல சொல்லுது கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, வசனம் இல்லைன்னு சொல்லுது. அப்ப இது எதை குறிப்பிட்டு காட்டுது? ஆவிக்குரிய பிரகாரமான வெளிப்பாடுகள் இல்லை, இல்லாத ஒரு காலகட்டம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இருண்ட காலத்துல அங்கே ஒரு சாமுவேல் என்பவன் அவன் படுத்துக்கொண்டு 2 பேரும் படுத்திருக்கிறான். நல்ல கவனிங்க. ஏலியும் படுத்திருக்கிறாரு, சாமுவேலும் படுத்திருக்கிறாரு. ஆனா 2 பேரும் படுத்திருக்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் என்பவன் விளக்கு அணைந்து போகும் முன்னே. ஆனா ஏலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய கண்கள் இருளடைந்து. 2க்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ அந்த இருண்ட காலத்தை மாற்றுவதற்கு அந்த நாட்களிலே கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறார். அது யாருன்னா சாமுவேல். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேல். அந்த சாமுவேல் விளக்கு அணைந்து போகும் முன்னே கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் படுத்துக்கொண்டு அந்த விளக்கு அணைந்து போகாதபடிக்கு அந்த ஆலயத்தில் விளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அங்க சாமுவேலை நோக்கி கூப்பிட்டு பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இருண்ட காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த சாமுவேல். யார் இந்த சாமுவேல்? யார் இந்த சாமுவேல்? அன்னாள். இது ஒரு பழைய ஏற்பாட்டு அன்னாள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு அன்னாள். அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப நாளா குழந்தை இல்லை. இப்போ அதற்கு பின்பு நீண்ட ஜெபத்துக்கு பின்பு கர்த்தர் அங்கே ஒரு குழந்தையை கொடுக்கிறார். குழந்தையை கொடுத்த உடனே அவ கொடுக்கறதுக்கு முன்னாலே ஒரு பிரதிஷ்டை பண்றா, பொருத்தனை பண்றா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அது உயிரோடு இருக்கும் சகல நாளும் உமக்கென்று நான் என்ன செய்வேன்? உங்களெல்லாம் நான் ஒப்பு கொடுக்கணும். அப்படி அல்லேலூயா. ஆமென். நீங்க உயிரோடு இருக்கிறோம் சகல நாளெல்லாம் சொல்லுங்க,
ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை பிறந்து பால் குடி மறந்துச்சான். பால் குடி மறந்த உடனே ஒரு சின்ன சட்டையை தச்சு மேலே போட்டு நேராக கொண்டு வந்து பிள்ளைய கொண்டு எங்கே விட்டுட்டா? ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டா. நம்ம எத்தனை பேர் விடுவோம்? பொருத்தனை கிடக்கட்டும் அது பாட்டில், தீர்மானம் கிடக்கட்டும் அது பாட்டில். பிள்ளைய கண்ணே மணியே முத்தே வைரமே வைடூரியமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை பாப்பு காலம் வரட்டும் காலம் வரட்டும் காலம் வரட்டும் சொன்ன பொருத்தனை அதெல்லாம் என்ன செய்யாது. ஆனால் இந்த சின்ன பிள்ளைய கொண்டு வந்து சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு அவளும் தங்கி இருந்தாள். சொல்லுங்க, அவளும் தங்கி இருந்தாள். கொஞ்சம் சொல்லுங்க, தங்கி இருந்தாளா போயிட்டாளா? போயிட்டாளா? எப்போ வருவாளாம்? வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்டை சோறு ஒரு சட்டை ஆரம்பிக்கவியில் போய் ஒரே ஒரு சட்டையை மட்டும் வாங்கிக்கிட்டு வருவாளாம். அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரே சட்டை. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நேரத்துக்கு ஒரு சட்டை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ சாமுவேல் எல்லா பிள்ளைகளை போல என்ன செய்யலை? வளரலை. எல்லா பிள்ளைய போல தாயின் அரவணைப்புல வளரலை. எல்லா பிள்ளைகள் மாதிரி அந்த பிள்ளைக்கு பீடியாஷூர் கொடுக்கல, செர்லாக்கு கொடுக்கல, வேற என்ன உண்டோ அம்புட்டும் கொடுக்கல. அது தேவ ஆலயத்தில் வரக்கூடிய ஏதோ ஒன்றை அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு அந்த சாமுவேல் தேவ சந்நிதியிலே வளருகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ ஒரு இருண்ட காலத்தை மாற்றுவதற்கு அதுவரைக்கும் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. இப்போ ஆண்டவர் சாமுவேலோடு பேச ஆரம்பிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கர்த்தர் சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தைகளினார் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். வாசிங்க பார்க்கலாம். பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். அவர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே அவருக்கு தம்மை, பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஏலிக்கு வார்த்தை வெளிப்படல, வசனம் வெளிப்படல. ஆனா தேவ ஆலயத்தில் ஒருவன் அர்ப்பணிப்போடு சிறு பிள்ளை என்றும் அவன் தன்னை அர்ப்பணித்து காத்திருந்த போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அந்த சாமுவேலுக்கு மாத்திரம் வெளிப்படவில்லை. வாசிங்க அடுத்த அதிகாரம் முதல் வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னால வார்த்தை கிடைக்க முடியாத ஒரு இருண்ட காலம். ஆனால் சாமுவேல் மூலமாக இஸ்ரவேலுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆலயத்தில் வந்து தரித்திருக்கலன்னா, ஆலயத்தில் வந்து ஒரு பிரதிஷ்டையோடு ஆராதிக்கலன்னா, ஆலயத்தில் வந்து விளக்கு அணைஞ்சு போகாம பார்க்கலன்னா இந்த இருண்ட காலம் மாறுமா? மாறுமா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுமா? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமானால், நம் மூலமாய் கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பரம்ப வேண்டுமானால் நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருக்கணும். ஆலய ஆராதனையை விட்டுறக்கூடாது. ஆலய ஆராதனையை விட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த சாமுவேலை கர்த்தர் அந்த இருண்ட காலத்தில் கொண்டு வர்றாரு. ஏன் கொண்டு வர்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த சாமுவேலை முன்னக்கூட்டி போய் சாமுவேலை உருவாக்கி சாமுவேலை அபிஷேகம் பண்ணி, சாமுவேலே நீ ரெடியா இரு, நான் தாவீதுங்கிற ஒரு ராஜாவை எழுப்பணும், அந்த ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணணும், அதற்கு முன்பாக நான் ஒன்று ஆயத்தப்படுத்துறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாமுவேலை முன்கூட்டியே கொண்டு வந்து அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி அங்கே அபிஷேகம் பண்ணி ரெடியா வைக்கிறார். எதுக்கு? தாவீது அவன் பிறக்க போறான். ஆமென். தாவீது சொன்னார் பாருங்க, தாயின் வயிற்றில் உருவான முதல் நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அப்ப இந்த வார்த்தை நிறைவேற போகுது. ஏன்? தாவீதின் சந்ததியில தான் கிறிஸ்து பிறக்க போகிறார். அப்ப தேவ திட்டம் நிறைவேற போகிறது. ஒரு இருண்ட காலத்துக்கு பின்பு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் அனுப்பினார் பாருங்க. அதுக்கு முன்னால 400 வருஷம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தை இப்ப இருண்ட காலத்தை மாற்றுவதற்கு ஒரு பெரிய இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அது? இயேசு. அந்த இயேசு பிறப்பதற்கு முன்பாக
முன்பாக அங்க யார் அனுப்பி வச்சாரு? யோவான் ஸ்நானகன். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் முன்கூட்டியே வர்றாரு. இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? வயசு எவ்வளவு வித்தியாசம்? யாருமா சொன்னா? யார் சொன்னா? 6ன்னு சொன்னது யாரு? வெரி குட், வெரி குட். ஆமென். கர்த்தர் நல்லவர். சில பேர் சொல்லிட்டீங்க கரெக்ட். 6 மாசம். இயேசுவை விட யோவான் ஸ்நானகன் எத்தனை மாசம் மூத்தவர்? 6 மாசம். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன சொல்றாரு? அந்த மரியாளுக்கு அவன்கிட்ட வந்து நீ வந்து கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லாரு, நீ இந்த வார்த்தையை விசுவாசிக்கல, அதனால உன் சொந்தக்காரி ஒருத்தி எலிசபெத்து இப்போ அவளுக்கு 6வது மாசம். போய் பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ கர்த்தர் அங்கே ஒரு இருண்ட காலத்துக்கு பின்பு ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்கு, இயேசுவை அங்கே ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பு அங்கே யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் சொல்ல வர்றேன்னு தெரியுமா? என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அதுக்கு முன்னால இங்க ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு யோவான் ஸ்நானகனை போல, ஒரு சாமுவேலை போல ஒரு சிலரை கர்த்தர் ஆலயத்தில் ஆராதிக்கிற, வைராக்கியத்தோடு ஆராதிக்கிற, இரவும் பகலும் தேவனோடு அந்த உறவோடு இருக்கிற அவர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆராதனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனை பாருங்க, சாமுவேல் அதுக்கு தான் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களை கர்த்தர் ஏதோ ஒன்று பக்கத்தில் ஏதோ ஒன்று தயார் பண்ணுறார். அல்லேலூயா. ஏதோ ஒன்று தயார் பண்ணுறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எழுப்புதல் வரப்போது ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்னேன், அன்னாள் என்பவள் ஆலயத்தை விட்டு நீங்கவில்லை. இங்கே சாமுவேல் என்பவரும் ஆலயத்தை விட்டு நீங்கவில்லை, ஆராதனையை விட்டு விடவில்லை. 3வது ஒருத்தரை சொல்ற பாருங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீர் சொன்ன இந்த 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்லா கவனிங்க. 3வது யாரு? யோசுவா என்பவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே நிறைய பேர் வர முடியாம தங்கள் வாசல்களில் இருந்து கர்த்தரை ஆராதிச்சாங்களாம். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் மோசே எங்க தெரியுமா போட்டான்? பாளையத்துக்கு புறம்பே போட்டான். தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பே. அல்லேலூயா. ஆமென். முன்னால ஆசரிப்பு கூடாரம் எங்க இருந்தது? நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. சுற்றிலும் தேவ ஜனங்கள் 3 கோத்திரங்களாக பாளையம் இறங்கினார்கள். மேக ஸ்தம்பம் மேல வந்து அப்படியே கர்த்தரை ஆராதிக்கும் போது அப்படியே எல்லாரும் அந்த பிரகாரங்கள்ல வந்து நின்று எல்லாரும் கர்த்தரை என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க, தேவ பிரசன்னத்தை உணர்வாங்க. ஆனா இங்கே அவர்கள் செய்த ஒரு பொல்லாத வழிகளின் நிமித்தமாக கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போட சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்பவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை நடக்கும். ஆனா எல்லாரும் பிரகாரத்துக்கு போக முடியாது. தங்கள் கூடார வாசல்களில் இருந்தே கர்த்தரை செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலம் யோசுவா. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நான் சொல்றேன் இருண்ட காலம். நான் சொல்றேன் இருண்ட காலம். யார் எடுங்க? யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். 33ஆம் அதிகாரத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா 32ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா 32:1 வாசிங்க.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி மோசே போய் இப்போ 40 நாள் ஆயிட்டு இன்னும் மோசே கீழே வரல. மோசே கீழே வரலன்ற உடனே ஜனங்களுக்கு இப்ப என்ன, மோசேக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. அவர் ஒருவேளை உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இப்ப நம்ம பிரயாணத்தை நிறுத்த வேண்டாம், நம்ம கானான் தேசத்தை நோக்கி என்ன செய்யணும், போகணும். அதனால இதுவரைக்கும் மோசே நடத்திட்டு வந்தாரு, இனிமேல் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். அல்லேலூயா. உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க, ஆரோன் கிட்ட சொல்றாங்க. உடனே நம்ம மக்கள் பாருங்க, நம்ம மக்கள் எல்லாரும் பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்கள், இதுல முக்கியமான ஒரு வார்த்தையை கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும். அந்த எல்லாரும்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஜனங்கள் சொல்லுங்க எல்லாரும். இப்போ பாருங்களேன், ஆரோன் கேட்குறான், மோசே வரல, இப்போ நம்ம பிரயாணம் புறப்படணும், நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் நீங்கள் உங்கள் கைகளில், உங்கள் காதுகளில், உங்கள் கழுத்துகளில் கிடக்கிற அதெல்லாம் கலட்டி தாங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், கலட்டி கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க, கலட்டி கொடுத்துட்டான். இதே மாதிரி மோசேயும் ஒரு தடவை கேட்டாரு, ஆனால் அவ்வளவு கலட்டி கொடுக்க மாட்டேன்ட்டான். எங்க யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக சொல்லாடா. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில். அப்படின்னா இங்க எல்லார்ட்டையும் சொல்லல, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்ட்ட நீ என்ன செய்ய. இங்க எல்லாரும் கொடுக்கல. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்னெல்லாம் வாங்கலாம் வாசிங்க. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், சீத்தி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள், பார்த்தீங்களா, கோமேதக கற்கள் வரைக்கும் ஆலயத்துக்கு தேவையான இத்தனை இருக்கு. இதுல யார் யாரெல்லாம் உற்சாகமா, யார் யாரெல்லாம் மனப்பூர்வமா கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நீ வாங்கி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. இப்ப எல்லாரும் கொடுத்தாங்களா? எல்லாரும் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசே கர்த்தருடைய ஆலயத்துக்கு கேட்ட உடனே எல்லாரும் கொடுக்கல. ஆனா ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஆரோன் கேட்ட உடனே எல்லாரும் கொடுக்கிறான். இன்னைக்கு ஜனங்களுடைய நிலை என்ன தெரியுமா? உண்மையான ஆராதனைக்கு, உண்மையான எழுப்புதலுக்கு, உண்மையான கூட்டங்களுக்கு யாரும் என்ன செய்யறது இல்ல. சொல்லுங்கள், கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் சத்தியம் பேசுகிறது. சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. மோசே கேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஆரோன் கேட்டா அவ்வளவு கழட்டி கொடுப்பான். எதுக்கு? கண்ணுக்குட்டியை உண்டாக்குறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க காணிக்கை கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சரியான ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களா, சரியான சபைக்கு கொடுக்குறீங்களா, உங்க காணிக்கை சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, அல்லது தங்களை வளப்படுத்தி கொள்ளுகிறார்களான்னு பார்க்கணும். நீங்க யாரும் அல்லேலூயா சொல்ல மாட்டீர்கள், சொல்லிவிட்டீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சத்தியம், இது ஒரு சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் கலட்டி கொடுத்தார்கள். கலட்டி கொடுத்த உடனே கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டான். கண்ணுக்குட்டியை செஞ்ச உடனே அவன் சொல்லிட்டான், கர்த்தருக்கு பண்டிகை. ஆராதனை என்னது இப்போ? கர்த்தருக்கு பண்டிகை. அல்லேலூயா.
ஆமென். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 32:5. நாளைக்கு கன்வென்ஷன், நாளைக்கு கன்வென்ஷன். அல்லேலூயா. எல்லாரும் வைக்காங்க, நம்மளும் நினைச்சுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கன்வென்ஷன் வைக்காங்கன்னு நம்மளும் நினைச்சுவோம். எல்லாரும் அந்த குறிப்பிட்ட அந்த மாதிரி மீட்டிங் நடத்துறாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார் ஒரு குறிப்பிட்ட அவரை கூப்பிட்டு நடத்துறது போல நடத்துதல் இருந்தா கூப்பிட்டு நடத்தணும். நல்லா கவனிக்கணும். ஊழியங்கள் எப்படி தெரியுமா நடத்தணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய ஆவியானுடைய வழி நடத்துதலோடு எப்ப வைக்கணும், என்ன செய்யணுங்கிறத சரியா நடத்தணும். பார்த்து இன்னொருவரை பார்த்து செய்வதல்ல ஊழியம், தேவனால் வழி நடத்தப்பட்டு செய்வதுதான் ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மோசேக்கு கொடுக்கிறோமா ஆரோனுக்கு கொடுக்கிறோமாங்கிறத யோசிக்கணும். நிறைய ஆரோன்கள் இன்னைக்கு செழித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா மோசேக்கள் இன்றைக்கு ரொம்ப கிரயத்தோடு ஊழியம் செய்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கண்ணுக்குட்டி வந்தது. எல்லாரும் எல்லா ஜனங்களும் இப்ப என்ன நடக்கிப்போம்? ஆமென். ஆட்டம் பாட்டம். எங்க சபையில் ஒரே ஆட்டம் பாட்டம். சபையில் என்ன நடக்குப்போ சொல்லுங்கள்? சபையில் என்ன நடக்கு? விசில் சத்தம், விசில் சத்தம். நான் சபையா கல்யாண மண்டபமா? தேவன் துக்கப்பட மாட்டாரா? எப்படி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராங்க? அது பரிசுத்த பலிபீடம் இல்லையா? நம்ம பாடினோம் பாத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றுமையா. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெறிப்பாய் மாற்றுமையா. பலிபீடம் எப்படி இருக்கணும்? கண்டவள செருப்பு போட்டு ஏற முடியாது பலிபீடத்துல. கண்டமா தண்ணி அடிச்சிட்டு வர்றவன் மேல ஏற முடியாது. சபைக்குள்ள இருந்து விசில் அடிப்பியா? கர்த்தருக்கு பண்டிகை. ஆரோனுக்கு காணிக்கை கொடுத்தா அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. மிகுந்த துக்கத்தோட வைராக்கியத்தோட நிறைய சபைகள் சீரழிஞ்சு போச்சுங்க. சீரழிஞ்சு போச்சு. அழைப்பில்லாதவன், சத்தியம் தெரியாதவன், சரியான ஆவியினால நடத்தப்படாதவன் சபையை நடத்தினா ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு. தன் குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபை எப்படி நடத்துவான்? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கர்த்தர் சொல்றாரு, மோசே இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்த ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஒரு கூட்டம் சேர்ந்து விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஹலோ, சரியில்லாத இடத்துக்கு பேரு ஒரு ஆவிக்குரிய ஆராதனை இல்லாம சரியான இடத்துக்கு தேர்ந்தெடுத்து போங்க. கடைசி காலம் நீங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏதோ ஒரு சொப்பனம் குறின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். கிரயம் கொண்ட உங்களுக்கு ரத்தத்து கிரயம் சொல்ற இயேசு நின்று அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிற்பாரு. பகுத்தறிய தெரியாம இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரன் ஆராதனை சபைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆரோன்னு பார்த்தீங்களா? எல்லாரும் காணிக்க தரலா கொடுத்தான். சபை வேகமா வளர்ந்த மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல். எல்லாரும் என்ன செஞ்சுட்டான்? விசில் அடிச்சுட்டான். எல்லாரும் போய் ஆட்டம் பாட்டம் பாடிட்டான். எல்லாம் நடந்துட்டு, ஆனால் பைபிள் சொல்லுகிறது, யோசுவாவோ கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அத்தனை ஜனமும் ஆரோனுக்கு பின்னால போயிட்டு, ஆனா மோசேக்கும் இந்த ஆரோனுக்கு இடையில ஒரு மனுஷன் யோசுவா நிக்கிறான். இந்த இருண்ட காலத்துல அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு யோசுவா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை சரியா அறியணும். ஆமென். எல்லாரும் போய் விழுந்து கும்பிட்டுட்டான். ஆமென். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் அங்க யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். ஆமென் சொல்லுங்க.
அவன் ஒருத்தன் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் நின்னான். அல்லேலூயா. எனக்கு நான் சொல்றேன், தேவன் ஆராதிக்கிற ஆராதனை ரொம்ப முக்கியம். பாருங்க, யோசுவாவினுடைய ஆராதனையை பற்றி சொல்லட்டா? யோசுவாவை எப்போ தெரியுமா ஆராதிக்கிறவன்? அதிகாலையில் ஆண்டவர் ஆராதிக்க. நான் சொல்றேன், அதிகாலையில இருந்து ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்காதவன் அவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதிகாலையில ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல காத்திருக்கிறான் பாருங்க, அந்த ஆராதனை தேவன் விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டிட்டு போறது இல்ல. யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்த 15ஆம் வசனம். அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது யோசுவா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்து 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்ப இந்த வசனம்லாம் என்ன சொல்லுது? அதிகாலமே யோசுவா, அதிகாலமே யோசுவா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அதிகாலமே யோசுவா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தாம்னா அவனுக்கு உண்மையில உள் உணர்வு என்ன சொல்லுது? அதிகாலையில தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம், அதிகாலையில கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம சபையில் அதிகாலை ஆராதனை நடக்கு, 2 பேர். எங்க நான் ஒன்று சொல்றேன், அதிகாலையில கர்த்தரை தேடாத ஒருவரை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். லேலியான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில எழுந்து ஜெபிக்காத, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை ஆராதிக்காத, தேடாத ஒருவரை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. எப்படி சபைக்கு நீங்க அதிகாலை ஆராதனைக்கு வராம இருக்க முடியும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் எப்படி? அவர் தூங்கிட்டு இருக்காரா? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்றேங்க, கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன். இன்னைக்கு காலையில் அதிகாலை நான் எழும்பும் போது டைம் சொல்றேன், கரெக்டா 3:27. 3:27. நான் படுத்தது எப்போ தெரியுமா? 12:10. ஏன் தெரியுமா? நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு பாட்டு நடத்தணும், நாளைக்கு ஜெபம் நடத்தணும், நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும். தூக்கம் வரல. என்ன செய்யாது? வராது. உள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? உள்ள நம்ம தூங்குதான், உள்ள ஒரு மிஷின் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கம் வரமாட்டாங்க. நான் சொல்றேன், உண்மையா ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷன், தேவ அன்பினால நிறைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அப்படித்தான் இருப்பான். தூக்கம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அதிகாலையில இப்போ இருண்ட காலம், ஜனங்கள் எல்லாம் ஆரோன் பின்னால போயிட்டாங்க. இங்க மோசே ஒரே ஒரு ஆளு கூட நிக்கிறான். யாரு? யோசுவா. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? பிரியல. கர்த்தர் சொல்றாரு, பாரு, அடுத்தால உனக்கு பின்னால நடத்திக்கிட்டு போறதுக்கு இந்த யோசுவா தான் சரியான ஆளு. செலக்ட் பண்ணு அவனை. யாரை செலக்ட் பண்ணு? இப்படிப்பட்ட யோசுவாக்களை தான் கர்த்தர் அடுத்த கட்ட ஊழியத்துக்கு தெரிந்து கொள்வார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிஞ்சிடவே கூடாது. கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவை பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 34:9. உபாகமம் 34:9. வேகமா. மோசே தன் கைகளை வைத்து, எங்க கையை வச்சு ஜெபம் என்ன ஆவியில நிறைவான்? தேவ ஞானத்தின் ஆவியானவர் அவனுக்கு மேல, அந்த யோசுவாவுக்கு மேல. மோசே கையை வச்சு ஜெபம் பண்ற. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மோசே, உனக்கு பின்னால இந்த யோசுவா இந்த ஜனங்களை நடத்திட்டு போவான், நீ கையை வச்சு அவனுக்கு என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க 31:23 வாசிங்க. அதே உபாகமம் 31:23. சீக்கிரம்.
நான் உன்னோடு இருப்பேன் என்று. அப்ப நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி மோசே சொல்றாரு, அடுத்த கட்ட ஊழியத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துல யார் பிரியாம இருக்கிறானோ, ஊழியத்துல பிரியாம இருக்கிறானோ, ஊழியத்தின் பணிவிடையில பிரியாம இருக்கிறானோ, அவனைத்தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போவாரு. நல்ல கவனிங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் செய்யணும்னு எல்லாரும் விரும்பலாம், ஊழியம் செய்யணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம், சரியா? ஆனா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. அவனைத்தான் செலக்ட் பண்ணுவார். இந்த ஊழியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஊழியத்தை விட்டு பிரியக்கூடாது. ஆமென். அப்பதான் யோசுவாவுக்கு, அந்த யோசுவாவுக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னார் பாருங்க. ஒரு வசனம், என்னாகமம் 27ஆம் அதிகாரம், என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேகமா ஒரு 5 நிமிடம் சீக்கிரமா. எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சபையாரெல்லாம் நிக்காங்க. மோசே அவன் மேல கைய வச்சு, யோசுவா மேல கைய வச்சு, சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில், நல்ல கவனிங்க, உன் கணத்தில் கொஞ்சம், எல்லாரும் சொல்லுங்க. நீ என்ன நாள் நீ மோசே ஆக முடியாது. யோசுவா நீ மோசே ஆக முடியாது. நீ அவன் கணத்துல உனக்கு கொஞ்சம், எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்கள். காலையில் தலை கை வைக்கும் போது என்ன கிடைக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் கணம், கொஞ்சம் கணம். எல்லாரும் மோசையா? நீ உடனே மோசைக்கு சமமா ஆயிட முடியாது. ஊழியம் அப்படியே வந்தாச்சுன்னு உடனே, ஊழியம் கொடுத்தாச்சுன்னு உடனே அந்த மோசைக்கு சமமா ஆயிர முடியாது. என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள். கொஞ்சம் என்னது? நீங்க அதுக்குள்ள எல்லாரும் ஈக்குவல் பண்ணக்கூடாது. மோசேக்கு ஈக்குவலா யோசுவா கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சமமா ஃப்ளெக்ஸில் போட்டோ வைக்கிறது, எல்லாத்திலும் போட்டாலும் சமமா என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கணும், என்னைக்கும் மோசேக்கு சமமா யோசுவா கிடையாது. ஏன்னா அவன் பட்ட பாடு, அவன் உபத்திரவம், அவன் 80 வருஷம் பாடுபட்டு, அவன் 40 வருஷம் ஊழியத்துல கடைசி 120 வயதுல வந்து நிக்கிறான். எத்தனை வருஷம் வந்து நிக்கிறான்? 120 வயசு வந்து நிக்கிறான். இன்னைக்கு வந்த யோசுவா அவன் மோசேக்கு சமமா? புரிந்து கொள்ளுங்கள் சபையாரே. சும்மா ஏத்தி விட்டு இறக்கிறாதீங்க. என்ன புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? ஆமென். ஆரோனு அந்த விக்கிரக ஆராதனையோட ஆப்சென்ட். நான் நினைக்கிறேன் ஆரோன் ஒழுங்கா இருந்திருந்தா யோசுவா வந்திருப்பானா, ஆரோன் வந்திருப்பானா? சொல்லுங்க. ஆரோன் தானே வந்திருப்பான். ஆரோனை தூண்டி விட்டது யாரு? ஜனங்கள். ஜனங்கள் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை நீ என்ன பண்ணு? நீ ஆரம்பி, நீ நடத்து. கவனம் 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 கவனம். அல்லேலூயா. உன் கணத்துல கொஞ்சம் கொடு. ஆமென் சொல்லுங்க. ஏங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி காலம், இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்துல ஒரே ஒரு யோசுவா. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு யோசுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3 பேரை சொன்னேன். யாரெல்லாம்? ஒன்று சொல்லுங்க. ஒன்று அன்னாள், இன்னொன்று சாமுவேல், இன்னொன்று யோசுவா, இன்னொருத்தர் தானியேல். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அறிந்து. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசி வரி வாசிங்க. முன் எப்போதும் அவன் செய்து வந்தது போல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. பாத்தீங்களா? இங்கேயும் எப்படி பண்ணிருக்கான்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தினான், தேவனுக்கு ஆராதனை செலுத்தினான். ஒவ்வொரு நாளும் 3 வேளை. யாரு? யாரு? தானியேல். சரி, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ஆராதனை செய்யக்கூடிய காலமா? ஏன்னா இங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா நெக்ஸ்ட் என்ன காத்திருக்கு? சிங்க கவி காத்திருக்கு. அப்ப இந்த காலத்துக்கு என்ன பேரு? இருண்ட காலம். ஆராதனை வெளிப்படையா ஆராதிச்சா எங்க போகணும்? ஜெயிலுக்கு போகணும். அப்படிப்பட்ட காலம் தானியேலுக்கு. ஆனால் தானியேலால ஆராதிக்காம இருக்க முடியல. டெய்லி 3 தடவை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிடுதோம். ஒரு வேளை கூட ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டோம்.
பாருங்க, உண்மையா ஒருத்தர் அல்லேலுயாங்காரு. நீங்களாம் அல்லேலுயா சொல்ல முடியாம தவிக்கீங்க. ஆனா அல்லேலுயாங்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஆட்கள் தான். ஆமென். 3 வேலை, 3 வேலை. என்ன எங்க இருக்காங்க எல்லாரும்? இந்த தானியேலு அவன் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்க இருக்காங்க? பாபிலோன்ல சிறை இழுப்புல இருக்காங்க. பாபிலோன்ல சிறை இழுப்புல இருக்காங்க. அந்த சிறை இருப்புல இருக்கும்போது இவங்க கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? ஆராதிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு புலம்பலின் சங்கீதத்தையே பாடி வச்சிருக்காங்க. வாசிங்க சங்கீதம் 137:1. நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே. பார்த்தீங்களா? பாபிலோன் ஆறுகள். ஏன்னா அங்க போயிட்டாங்க. ஆறுகள் அருகே ஓரமா போய் உட்கார்ந்து என்ன பண்றாங்களா? நாங்க சீயோனை நினைச்சு அழுத. ஏன்? சிறையிருப்பு வந்துட்டோமே, நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியலே. நம்ம எருசலேம்ல நம்ம சர்ச்சில் என்ன அழகா ஆராதிச்சோம். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு மகிமையா ஆராதனை செய்தோம். ஆவியின் அபிஷேகம் எப்படி இருந்தது, எப்படி ஜெபம் இருந்தது, எப்படி பிரசங்கம் இருந்தது. ஆனா இங்க பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். வாசிங்க அதுக்கப்புறம். எங்க கிட்டாரு, எங்க கீபோர்டு, 2 கீபோர்டு, லேப்டாப்பு, கிட்டாரு எல்லாத்தையும் தூக்கி எங்க வச்சிருக்கோம்? இப்போ அலறி செடிகள் மேல தூக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களால இப்போ ஆப்ரேட் பண்ண முடியல, டிவியில லிரிக்ஸ் பார்க்க முடியல, எங்களால பாட. அப்ப சிறையிருப்புல இருக்கிற தேசத்துல என்ன செய்ய முடியல? ஆராதிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்க முடியல. ஆனா இதன் மத்தியில இதே பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறவன் தானே தானியேலு. இதே சிறையிருப்புல இருக்கிறவன் தானே தானியேலு. ஆனா அந்த தானியேலு என்ன செய்றான்? தினமும் 3 வேளை அவன் என்ன பண்றான்? கர்த்தரை கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவன் அழுதான் பாருங்க. எனக்கு இன்னொரு காரியம் பாருங்க. அந்த வசன சங்கீதம் 137 கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். அங்க சிறைபிடிச்சவங்க என்ன செய்றாங்களாம்? உங்க பாட்டு கிறிஸ்தவ பாட்டு நல்லா இருக்கும், நீங்க அந்த நல்ல பாட்டை எங்களுக்கு நல்ல பாடுங்க. நாங்களே இப்ப நம்ம ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சிறையிருப்புல துக்கத்துல இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க? துக்கத்துல இருக்காங்க. என் இதயம் யாருக்கு தெரியும்னு சொல்ற நிலைமையில எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களா? உங்க பாட்டு மங்கள கீதத்தை பாடுங்க, கொண்டாட்ட பாடல்களை பாடுங்க. என்ன கேட்க எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ நாங்க தேவ ஆலயத்தில் பாட வேண்டிய பாட்டை ஆறுகள் அருகே நாங்க உட்கார்ந்து எங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்க பார்த்து துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவனும் வந்து உங்க பாட்டு நல்லா இருக்கும், நல்ல மங்கள கீதத்தை நல்லா எங்களுக்கு கொஞ்சம் பாடி காட்டுங்களேன்னு என்ன செய்றான்? எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும்? அல்லேலூயா. உடனே அவன் சொல்றாங்க அடுத்த வசனம், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் எப்படி பாட முடியும்? கர்த்தருக்கு பாட வேண்டிய ஆராதனைய ஆமென் அந்நிய தேசத்தில் போய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்தோத்திரம். நாங்க இருக்கிறது சிறையிருப்புல. ஆனா சிறையிருப்புல இருக்கும்போது நாங்கள் ஆண்டவரே செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவரை பாடுறோம்னு வைங்க. அவன் சொல்ல நீ செங்கடலை பிளந்தவர் இன்னைக்கு எங்கன்னு கேட்பான். அன்னைக்கு செங்கடலை பிளந்தார்ல, அப்பயே நீ சிறையிருப்புல இருக்கப்போ. அப்ப அந்நிய தேசத்துல கர்த்தருடைய பாட்டை எப்படி இப்ப ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார், எங்களுக்கு அதிசயம் செய்வார்னு எங்களால செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏன்னா நாங்க இருக்கிறதே சிறையிருப்புல. அந்நிய தேசத்தில் நாங்கள் எங்க பாட்ட மங்கள கீதத்தை அவன் பாட சொல்லி கேட்கிறான். அவன் பாட சொல்லி நீங்க துக்கத்தில் இருக்கும்போது சந்தோஷமா ஒரு பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை சொல்றான் பாபிலோன்ல, அதை சொல்றான் அந்த சிறைப்பட்டு போன தேசத்துல. அல்லேலூயா. ஆராதனை எவ்வளவு கிண்டல் பண்றான் பாத்தீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நான் உன்னை மறந்தால் என் வலதுகை. இஸ்ரவேலுக்கு ஒரு தொழில் இருக்கு. என்ன தொழில்? எல்லாரும் சொல்லுங்க, ஆராதிப்பதுதான் தொழில். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க,
உனக்கு தொழிலே ஆராதிக்கிறது தான். உன் வேலையே அதுதான். உன் வேலையே என்னதான்? அல்லேலூயா. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு படிச்சாங்க. பாட்டு போட்டிருக்கா தெரியுமா? உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன், படுக்கும் போதும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், பகலினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள்தோறும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். இப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? எப்படி? நம்ம தொழிலே என்னது? ஆண்டவரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது நமக்கு மறந்துட கூடாது. பாருங்க, அடுத்த என் வலதுகை என் தன் தொழிலை, ஒரு விஷயத்தை, ஒரு தொழிலை நம்ம செய்யாம கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா நம்ம கைக்கு அந்த தொழில் திரும்ப. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இந்த கிட்டாரை இவன் ஒரு 2-3 மாசமா தொடாம இவன் வாசிக்காமலே விட்டுட்டான்னா அடுத்தால இவன் வலது கை இவனுக்கு என்ன செய்யாது? வராது. பேம் 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 பேம்னு அடிச்சு நடப்பான். கிட்டாரை கொஞ்ச நாளா வாசிக்காமையே விட்டுட்டான் அப்படின்னா திரும்ப கிட்டார் எடுத்து வாசிக்கும் போது இவனுக்கு என்ன வராது? வாசிக்கிறதுக்கு வராது. அப்போ இவன் தொழில இவன் கை என்ன செஞ்சிரும்? ஹலோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நீங்க ஆராதிக்காமலே விட்டீங்கன்னா உங்க ஆராதனை உங்க கைக்கு இன்னும் வராது. நீங்க ஜெபம் பண்ணாமலே விட்டுட்டீங்கன்னா உங்க ஜெபமே உங்களுக்கு இன்னும் மறந்து போயிடும். நீங்க ஊழியம் செய்யறத விட்டுட்டீங்கன்னா உங்க ஊழியமே உங்களுக்கு இன்னும் மறந்து போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கம் பண்றத விட்டுட்டா பிரசங்கம் வராது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க தொழில செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாடிக்கிட்டே, ஜெபிச்சுக்கிட்டே, சாட்சி சொல்லிக்கிட்டே, சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே, உங்க தொழிலே அதுதான். அவன் சொல்றான், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறந்துடக்கூடாது. ஹலோ, ஆராதனை சிலருக்கு வரமாட்டாங்கல்ல. இப்போ ஏன் தெரியுமா? நீங்க பாடாம நிறுத்தி யாரையோ பார்த்து எவரையோ பார்த்து என்னமோ சொல்லி என்னமோ கேட்டு நீங்க பாடாம இருந்து நீங்க கை தட்டாம இருந்து இப்ப கைத்தட்டு வரமாட்டாங்க. பத்தியலா, யாரோ எவருக்காகவோ நீங்க ஜெபத்துக்கு வராம இருந்துட்டு உங்களுக்கு உபவாச ஜெபமே போச்சு. பாத்தீங்களா? யாரோ சில காரியங்களுக்காக சுவிசேஷ ஊழியத்துக்கு வராம விட்ட பிறகு இப்ப சுவிசேஷத்தையே மறந்துட்டீங்க. பாத்தீங்களா? உங்க தொழிலே உங்களுக்கு என்ன செஞ்சு போச்சு? இப்போ பாபிலோன் அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டாவது ஆண்டவரை பாடி அழுதுகிட்டாவது பாடி என் தொழிலை நான் மறந்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை முக்கியம். உங்க தொழில என்ன? நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பாடிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே? வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கிட்டையாவது சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஆவியில நிறைஞ்சுக்கிட்டே, ஆவியில நிறையறத விட்டுட்டா திரும்ப தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அந்நிய பாஷை பேசுறதை நிறுத்திட்டா திரும்ப அந்நிய பாஷை வராது. மறந்துரும். என்ன கிரிப்பா பிடிச்சுக்கிட்டு நிக்கீங்க? நமக்கு தெரியாத அந்நிய பாஷையா? நமக்கு தெரியாத ஜபமா? நமக்கு தெரியாத வசனமா? சில பேர் வேதத்தையே பிரிக்கிறது இல்லை, வேதத்தையே திருப்புறது இல்லை. திருப்பி பாருங்க, வராது. புரியுதா? உங்க வலதுகை உங்க தொழில என்ன செஞ்சிரும்? மறந்துரும். கர்த்தர் சொல்றார், உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உங்களை என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆராதிக்க. 4 பேரை சொன்னேன். ஒரு இருண்ட காலத்தில் ஒரு அன்னாள், ஒரு இருண்ட காலத்தில் ஒரு சாமுவேல், ஒரு இருண்ட காலத்தில் ஒரு யோசுவா, ஒரு சிறையிருப்பின் இருண்ட காலத்தில் ஒரு தானியேல். சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். நான் என்ன சொன்னாலும் சரிதான், உங்க உயிர் சபையில போகணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனையோட இருக்கணும், ஜெபத்தோட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலையில எழுந்து கர்த்தரை ஆராதிக்கணும். வேதம் வாசிக்காம வெளியே போக கூடாது. 2 பாட்டு படிக்காம வெளியே போக கூடாது. ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணாம வெளியே போக கூடாது. நைட்டு வந்து இரவு ஜெபிக்காம படுக்கைக்கு போக கூடாது. உங்க தொழிலை ஜெபம் பண்ணாம நீங்க ஆரம்பிக்க கூடாது. உங்க படிப்பை நீங்க ஜெபம் பண்ணாம ஆரம்பிக்க கூடாது. ஆராதனை முக்கியம்.
ஆறாவது என்ன, அதை மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நாள்ல உங்க கை உங்களுக்கு அந்த வராம போயிடும். எத்தனை பேர் சொல்றீங்க கடைசி காலம் ஒரு இருண்ட காலம் போல வருகிறது? ஆனா இங்க யோசுவாவை போல யாராவது வருவாங்களா? தானியேலை போல யாராவது ஜெபிப்பாங்களா? அன்னாளை போல இருண்ட காலத்துல என் குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் நடக்கல, இருந்தாலும் கர்த்தர் ஆராதிக்கிற யாராவது ஒரு அன்னாள் இருப்பாளா? ஆமென். ஏலி அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லி இல்ல, சாமுவேல் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அங்கே விளக்கு அணைஞ்சு போகாம பாதுகாத்தானே, கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் சொல்றீங்க இதை போல இந்த கடைசி எழுப்புதலின் காலத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும்? ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.